ஓகே, இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாமா? பால் காயட்டும். காயறதுக்குள்ளே நம்ம அடுத்து வெஜ் பிரியாணி பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸில் தான் பண்ண போகிறேங்க. துளசி பச்சரிசியில் பண்ணல. வெஜ் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் பண்ணால் நல்லாயிருக்கும், அதனால் அதில் பண்ணுறேன். இன்றைக்கி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேங்க எக்ஸ்ட்ரா, அதனால் குக்கரில் பண்ணிடலாம். ஏன்னா குக்கரில் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இதை ஃபஸ்ட்டு கழுவிட்டு ஊற வச்சிடலாங்க. தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், இதை ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து பால் வெளியிலலாம் வாங்க மாட்டோம், ஏன்னா எங்கள் வீட்டிலே மாடு இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வாங்க மாட்டோம். இந்த மாடு இப்போ கன்று போட போகுது, அதனால் ஒரு ஒரு எத்தனை மாதம்னு தெரியல வாங்கிட்டுருக்கோம். வெளியில் தான் பால் வாங்கிட்டுருக்கோம், பசும்பால். மாடு கன்று போட போகுது, கன்று போட்டுரும், இன்னும் ஒரு மாதத்தில் போட்டுரும்னு சொல்லி எங்கள் மாமி இன்னும் தான் போடுதுங்க அந்த மாடு கன்று. அது எப்போ தான் போட போகுதுன்னு தெரியல. அது போட்டால் தான் நமக்கு பாலுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, காஃபி போட்டுருவோம். இதுதான் பசும்பாலில் காஃபி போட்டு குடித்தாதாங்க சூப்பராக இருக்கும். பாக்கெட் பால் குடித்தவங்களுக்கு பசும்பால் பிடிக்காது, முன்னாடி எனக்கும் பிடிக்காது. நான் இப்போ மோர் தயிரெல்லாம் இந்த பாலில் குடிச்சிட்டு பாக்கெட் பால் வாங்கி குடித்தா சுத்தமாக டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்குது, ஏதோ சப்புன்னு இருக்க மாதிரி இருக்குது. குக்கரில் பண்ணிடலாம் பிரியாணி. இந்த குக்கர் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க, ஆனால் இன்னும் இதில் ஒரே ஒரு தடவை தான் செஞ்சேன், அதுக்கப்புறம் ஒன்றும் செய்யவே இல்லை. ஸோ நம்ம இந்த குக்கர்லேயே பண்ணிடலாம். இந்த புது குக்கரில் பண்ணிடுவோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குக்கர் ரொம்ப ஹைட்டாக இருக்குங்க, ஏதோ எட்டி பார்த்து சமைக்கிற மாதிரி இருக்கு. சோம்பு, ஒரு 3 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, 3 கிராம்பு, பட்டை. அதான் நான் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். குக்கர் நல்லா இருக்குங்க. இந்த இந்த கரண்டி சூப்பராக இருக்குது. இந்த ஸ்பூன் ஹைட்டாக, இது ஹைட்டு குக்கருக்கு இதில் போட்டு கிண்டுறதுக்கு நல்லா இருக்கும். தொண்டை கறி இல்லை. ஓகே, இஞ்சி பூண்டு ரொம்ப வதங்க வேண்டாம், அதுக்குள்ளே தக்காளி போட்டுருவோம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுப்போம் தக்காளி வதங்கிறதுக்காக. உப்பு காலி ஆயிடுச்சு, கொட்டி வச்சிடலாம். உப்பு கொட்டிட்டேங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உப்பு வாங்கினா வெள்ளிக்கிழமை கொட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால கொட்டாமல் வச்சுருந்தேன். இன்னைக்கு ஃப்ரைடே, அதனால இப்போ தான் கொட்டினேன். உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வதங்கிடும். புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். காலையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தூங்கிட்டேங்க. ஐயோ, அது பெரிய பரபரப்பாக வேலை போகிற மாதிரி இருக்கு. உங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? புதினா கொத்தமல்லி சேர்த்தாச்சு. அதுக்கு
ஓகே, நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ கட் பண்ணலாம் டைம் இல்லை, அதனால வெறும் பட்டாணி மட்டும் போடுறேன். இல்லைன்னா பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். பட்டாணி உரிக்க மட்டும் டைம் இருந்ததான்னு கேட்காதீங்க, ஏதோ பட்டாணி நேத்தே உரிச்சு வச்சுட்டேன், அதனால இதை போட்டாச்சு. லைட்டா மிளகாத்தூள் ஆட் பண்ணிப்போம். காரம் உங்களுக்கு எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் காரமே போதும், நான் இருந்தாலும் கொஞ்சோண்டு போடுறேன் மிளகாத்தூள். தயிர் தயிர் ஆட் பண்ணிப்போம். போதும் தயிர். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். அளந்து வச்சுருக்க தண்ணியை ஊற்றிக்கலாம். பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கு. ஓகேங்க, தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசியை போட்டுருவோம். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம், பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிடும். ஸோ மெதுவாக மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மூடி வைப்போம். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு சாம்பார் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து தாளித்து விட்ட சாம்பார் தான் செய்கிறேன். நான் யூஸ்வலாக இந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் பருப்போடைய வெங்காயம் தக்காளி எல்லாம் வேக வச்சு தான் நான் சாம்பார் செய்வேன். இன்றைக்கி வந்து வதக்கி செஞ்சிடலாம். கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பொரிச்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுப்போம். நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை விட அதுதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இன்றைக்கி வெஜ் பிரியாணின்றதுனால என் பசங்க 2 பாக்ஸ் கேட்டிருக்காங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து. ஸோ அதனால் இன்றைக்கி 2 பாக்ஸ் கொடுத்து விட்ருவோம். உங்கள் வீட்டிலலாம் எப்படி வெஜ் பிரியாணி செஞ்சால் பசங்க 2 பாக்ஸ் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லுங்கள். தக்காளி போட்டுப்போம். தக்காளி நல்லா வதங்கிடட்டும். பெருங்காயம் நாங்கள் வதங்கிடுச்சு. இப்போ இந்த பருப்பு இதை ஊற்றிக்குவோம். இது நேற்று பருப்பு செஞ்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பு தான், அதை எடுத்து சாம்பாரில் போட்டேன். இது சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்க. பருப்பு வேஸ்ட் ஆயிடுச்சு, அது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காம. இதெல்லாம் வந்து எங்கள் அக்கா சொல்லி கொடுத்ததுங்க. எங்கள் அக்காவுக்கு வந்து எதை வந்து ரீமேக் பண்ணணும்லாம் ரொம்ப நல்லா தெரியும். உப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள். இது கொதிச்சதுக்கு அப்புறம் சாம்பார் பொடி ஆட் பண்ணிப்போம். அவ்வளோதாங்க, 2 விசில் வந்துடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இதில் வந்து இப்போ சாம்பார் பொடியை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுறேன். நீங்கள் சாம்பார் பொடி அப்படியே போட்டிங்கன்னா இது மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும், மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி. கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஆயில் காலி ஆயிடுச்சுங்க, கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம் இதை. ஓகேங்க, ஆயில் நேற்று தான் வாங்கினோம், கடலெண்ணெய் டின்னு. இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது, தூக்கி ஊற்ற முடியாது நம்ம, அதனால் நல்லெண்ணெயில் இருக்க இதை எடுத்து இதில் போட்டுருவோம், ஈஸியாக இருக்கும் நம்ம எண்ணெய் எடுக்கிறதுக்கு. ஆக்சுவலாக இது 2 வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப நல்லதுங்க, 2 வாங்குறது. கடலெண்ணெய்க்கு ஒன்று நல்லெண்ணெய்க்கு ஒன்று வச்சுக்கலாம் நம்ம. இல்லைன்னா இப்படி எடுத்து இதுலேருந்து மாற்றிட்டு இருக்கணும். ஒன்றும் இப்படி எடுத்து பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, ஆயில் ரொம்பட்டும், நம்ம அதுக்குள்ளே வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிப்போம். இது எதுக்குன்னா வீல் சிப்ஸ் கேட்டாங்க,
ஸோ அதை பொரிச்சு கொடுத்துருவோம். இது என்ன காம்பினேஷன்லாம் தெரியல. வெஜ் பிரியாணிக்கு வீல் சிப்ஸு, அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை கொடுக்க வேண்டியதுதான், அவ்வளோதான், முடிஞ்சிச்சுல நமக்கு வேலை. இந்த சிப்ஸு சிலருக்கு பொரிக்க தெரியாதுங்க. இது என்னன்னா ரொம்ப ஆயில் ஹீட் ஆகிடக்கூடாது. ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா வராது சரியா. அதனால் ஃபஸ்ட்டு ஆயில் போட்ட உடனே நம்ம இந்த வீல் சிப்ஸை போட்டுருவோம். அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். சிலர் தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, அப்பளம் பொரிக்கிற மாதிரி நல்லா ஹீட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க. அது பொரியவே புரியாது, அப்படியே சின்னதாகவே இருக்கும். இது நல்லா பெருசாக வரும் பாருங்க இந்த மாதிரி பொரிச்சிங்கன்னா. நான் ஆயிலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கணும். இங்கே பாருங்க இப்படி பெருசாக வருதா, கொஞ்சம் அப்படியே பெரட்டி பெரட்டி விடுங்க. இதெல்லாமா சொல்லுவீங்க அப்படின்னாதீங்க, தெரியாதவங்களுக்காக இது. இதெல்லாம் எங்க அக்கா பொண்ணுக்கு தெரியாது, அவளுக்காகவும். நல்லா பாருங்க, கடையில கிடைக்கிற மாதிரி பெருசா வந்துருச்சா, அவ்வளவுதான், எடுத்துட வேண்டியதுதான். நீ பாருங்க, ஓவரா எண்ணெய் ஹீட் ஆகி போட்டேன், இப்படிதான் இருக்கும். எவ்வளவு குட்டியா இருக்கு பாருங்க. இது எப்படி இருக்கு, அதுக்காக தான் சொன்னேன். பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பாப்போமா? சூப்பரா வந்திருக்குங்க. இப்போ இதுல கொஞ்சம் நெய் ஊத்திப்போம். நெய் போட்டாச்சு, மெதுவா எடுத்துடு. சூப்பரா வந்திருக்கு. ரொம்ப போட்டு கிளற வேண்டாம், உடைச்சிடும். நல்லா மெலிஸ் மெலிஸ் சூப்பரா வந்துருக்குங்க பிரியாணி. பாருங்க எங்க ஊர் எவ்வளோ அழகா இருக்கு. இன்னும் 2-3 நாளில் இந்த வயல்லாம் இப்படி இருக்காது, எல்லாம் அறுத்துருவாங்க. ஹீரோ எங்கடா போனேன், காணோம்டா. ஏய் புட்டு, வா வா, போதும் வா.